Hello children, in the video la ipo section C questions paaka porom. Sample paper physics sample papers released by the CBSE board. Adukku munadi the 25th question actually in the previous video la miss panniten, so adha solve pannittu section C ku ipo namba pogalam. All right, two large thin metal plates are parallel and close to each other. On their inner faces, the plates have surface charge densities of opposite signs and magnitude 17.7 into 10 to the power of minus 22 coulombs per meter square. What is the electric field intensity E, A in the outer region of the first plate and B between the plates? All right. இப்போ இவங்க magnitude of the electric field கொடுத்துட்டாங்க. அதாவது சிக்மா பை எப்சிலான் 0 உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த சிக்மாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த ரீஜன் அவுட்டர் ரீஜன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிளேட் அண்ட் பிட்வீன் த பிளேட்ஸ். இப்போ இதை வந்து ஈஸியா எப்படி சால்வ் பண்றது பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் ரெண்டு பிளேட் இப்போ இந்த மாதிரி வரைஞ்சுக்கலாம். இதுக்கு பேரலலா இன்னொரு பிளேட் இப்படி ரெண்டு லாங் பிளேட்ஸ் நாம வந்து ஒரு போர்ஷனை தான் பார்க்கறோம் அதுல. ஓகே, இப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, two large thin metal plates are parallel and close to each other னு கொடுத்திருக்காங்க. On their inner faces the plates have surface charge density of opposite signs. Okay, இப்போ நான் இத பாசிட்டிவ் ஆகும். சோ இப்போ இந்த எண்ட்ல வந்து பாசிட்டிவ்னா இப்போ இந்த எண்ட்ல என்ன ஆயிடும், இது நெகட்டிவ் ஆயிடும். ஓகே, இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, surface charge density of opposite signs and magnitude. So sigma oda value கொடுத்துட்டாங்க. Sigma is equal to 17.6 into 10 to the power of 17.7 into 10 to the power of minus 22. 17.7 into 10 to the power of minus 22 அப்படின்னு கொடுத்திருக்காங்க, into 10 to the power of minus 22. All right, இப்போ முதல்ல வந்து A part பார்த்துடலாம். In the outer region of the first plate அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது first plate ன்னு எடுத்துக்கலாம், இது செகண்ட் பிளேட் எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பிளேட்டுக்கு அவுட்டர் ரீஜன் கேட்டிருக்காங்க. இப்போ அவுட்டர் ரீஜன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு தி டூ மெட்டல் பிளேட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் தி சேம், ஏனா யூனிஃபார்ம்லா ஃப்ளோ ஆறதுனால இட் இஸ் நவ கோயிங் டு பி தி சேம். சோ இட் இப்படி வந்து சப்போஸ் E1 அதாவது டியூ டு திஸ் பிளேட் அண்ட் டியூ டு திஸ் பிளேட், இது வந்து பிளேட் 1, இது பிளேட் 2 இல்லையா. E1 and E2 are the electric fields due to the two plates ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது என்ன ஆகும்னா, இப்போ இந்த இது வந்து E1 is equal to E2 is equal to E ன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரைட், ஏனா they have the same the electric field is same ன்னு சொல்லிட்டாங்க, due to both the metal plates are of same value ன்னு சொல்லிருக்காங்க. அதனால E1 is equal to E2. ஆனா ஆப்போசிட், they are opposite, ஏனா ஒன்னு வந்து பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் இல்லையா. அதனால E1 வந்து due to the sorry children, E2 is எடுத்துக்கலாம். E2 வந்து is now going to flow outwards, ஏனா பாசிட்டிவ்லி positive is always flowing outwards உங்களுக்கு தெரியும். and நெகட்டிவ்ன்றதுனால E1 வந்து it is now going to be due to the first plate, that is negative, அதனால it is now going to flow inwards. இப்போ இது ரெண்டு ஈக்குவல் சேம் வேல்யூ இருக்கு, பட் ஆப்போசிட் இன் மேக்னிட்யூட் இல்லையா. அதனால E1 is equal to minus E2 ன்னு எடுத்துக்கலாம். சோ அப்ப நெட் வேல்யூ என்ன ஆயிடும், நெட் field is now going to be 0, ஏனா இது ரெண்டு cancel out ஆயிடும். E is equal to E1 plus E2 தெரியும் இல்லையா நமக்கு. So that will be the outer region, so that is equal to E1, so or E minus E, which is equal to 0 அப்படினு சொல்லலாம். So outside the plate it is now going to be 0 in the outer region. Second question என்ன கேட்டிருக்காங்க, between the plates ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது B part வந்து they have told that it is now going to be between the plate. இப்போ between the plate அப்படினு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டும் வந்து அதே E1 E2 are now going to be in the same direction. ஆனா E2 வந்து இப்படி இருக்கும், E1 வந்து இப்படி இருக்கும். இப்போ sorry children, E1 வந்து is it is now both E1 and E2 will be in the same direction. அதாவது இதுவும் இந்த டைரக்ஷன்ல இருந்தா ஃப்ளோ ஆகும், இந்த டைரக்ஷன்ல இருந்தா ஃப்ளோ ஆகும். E1 E2 ரெண்டுமே வந்து between the plates it is now going to be the same. அதுதான் நீங்க டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். outsideல they were opposite, ஆனா இன்சைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே see positive to negative, positive to E1 positive to negative தான் flow ஆகும், E2 positive to negative தான் flow ஆகும். so இப்போ அப்படினா E will be equal to E1 plus E2 அப்படினா ஆயிடும்.
Alright, அப்ப they will get added up இல்லையா? இப்ப E1 ஓடது வந்து sigma by 2 epsilon 0 னு எடுத்துக்கணும்னு வெச்சுக்கோங்க. அப்ப E2 will also be equal to sigma by 2 epsilon 0. ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் பிளேட் இல்லையா? So what will be the net electric field? அப்ப வந்து that will give you sigma by epsilon 0 னு ஆயிடும். So sigma ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்க கொடுத்துட்டாங்க 17.6 into 10 to the power of minus 22 னு கொடுத்துட்டாங்க. Divided by epsilon 0 oda value நமக்கு தெரியும் 8.55 into 10 to the 8.85 into 10 to the power of minus 12 அப்படின்றது நமக்கு தெரியும். So இத simplify பண்ணா நமக்கு வேல்யூ வந்து 2 into 10 to the power of minus 10 Newton per coulomb அப்படின்ற ஆன்சர். ஓகே, so outer region of the first plate la vandu option section இந்த A க்கு வந்து it is 0 and B க்கு வந்து it is 2 into 10 to the power of minus 10 Newton per coulomb அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ let us go to section C. 26th question பாருங்க. Two long straight parallel conductors carrying current I1 and I2 carrying currents I1 and I2 are separated by distance d. If the currents are flowing in the same direction, show how the magnetic field produced by one exerts an attractive force on the other. Obtain the expression for this force and hence define 1 ampere. Okay, இப்போ நாம ரெண்டு long conductors இப்படி imagine பண்ணலாம். Current வந்து they have given I1 and I2. So let the currents be two long straight parallel conductors carrying currents I1 and I2. So இது wire 1 னு எடுத்துக்கலாம் I1, இது வந்து wire 2 I2. Okay, இப்போ they are separated by distance. So இதுக்கு இடையில உள்ள distance வந்து d னு கொடுத்திருக்காங்க. If the currents are flowing in the same direction, அதனால தான் arrow mark இந்த மாதிரி same directionல போட்டிருக்கேன். Show how the magnetic field produced by the one exerts an attractive force on the other. இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் whenever there is going to be அதாவது current வந்து same directionல போச்சுனா force வந்து it is now going to be attractive in nature. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ right hand thumb rule படி இப்போ வந்து பாத்தீங்கன்னா right hand thumb rule அதுபடி பாத்தீங்கன்னா F vector is equal to I into L vector cross B vector அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ right hand thumb rule apply பண்ணி பாத்தீங்கன்னா I1 is going to be in this direction னா அப்போ நம்ம right hand thumb rule, so current thumb வந்து upward directionல இருக்கும். so your fingers நம்மளோட fingers curl பண்றோம் பாத்தீங்களா, அது வந்து curl பண்றது நம்மள நோக்கி வருது இல்லையா, it is now going to be towards you. அப்படினா இதோட direction வந்து இப்படி இருக்கும். it is now going to be in this direction. Sorry children, first one I'm going to take it. Yeah, sorry, இந்த directionல இருக்கும். First I1 க்கு calculate பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் I2 போலாம். ஓகே, so இந்த இது பண்ணா it is now going to be in this direction. இப்ப அதே force வந்து இப்ப அதே மாதிரி நீங்க வந்து wire 2 வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இதோட force வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், இதே directionல இருக்கு. ஆனா இந்த இதுல வந்து it is now going to be the anti clockwise. இது clockwise directionல இருந்தா இது anti clockwise directionல இருக்கும். அப்படி இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த force வந்து பாத்தீங்கன்னா force on wire 1 வந்து பாத்தீங்கன்னா wire 1 with respect to 2, wire 1 with respect to 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து it is now going to act inwards. ஆனா இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா it is now இன்னும் கிளியரா சொல்றேன், it is now going to act outwards. இப்ப பாத்தீங்கன்னா இந்த force due to wire 2 due to 1 will be acting outwards. Okay, இது inwardsல act ஆச்சுன்னா இது outwardsல act ஆகும், இப்படி act ஆகும். Okay, it will be acting in the outward direction like this. Okay, so அதாவது ஒன்னு வந்து clockwiseல இருந்ததுன்னா ஒன்னு anti clockwiseல directionல rotate, force will be on the other direction. Okay, so it will be outwards. So அதனால Fleming's so இப்படி நம்ம சிம்பிளா சொல்றதுன்னா wire 2ல இருக்கக்கூடிய magnetic field B ன்னு எடுத்துக்கலாம், magnetic field B ன்னு எடுத்துக்கலாம், is now going to act inwards. இதுல I1 ஓட force வந்து it will be due to 2 ன்னு எடுத்துக்கலாம். அப்போ Fleming's left hand rule apply பண்றச்சே it is now going to act towards the left, அதனால it will be inwards. அதே மாதிரி இப்போ wire 1 due to 2 அப்படின்னு எடுத்தோம்னா அங்க வந்து Fleming's left hand rule apply பண்றச்சே அங்க direction of force is towards the right ன்னு ஆயிடும்.
அதனால the force is now going to be outwards. So as a result of which இப்ப நம்ம பார்க்கறச்சே force is attractive in nature அப்படின்றதை நீங்க justify பண்ணிடலாம். இப்போ ரெண்டாவது கேட்டிருக்காங்க obtain an expression for this force and hence define 1 ampere. So இதுக்கு நம்ம expression எப்படி derive பண்றது? Force acting on wire 2 per unit length அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம F2 னு எடுத்துக்கலாம். F2 is equal to magnetic field due to the wire B, அது வந்து B1 னு எடுத்துக்கலாம். wire 1 க்கு வந்து B1 னு எடுத்துக்கலாம். I2 into I2 into L. ஏன்னா L cross B ன்றச்சே LB cos theta, sorry, LB sin theta, but they are perpendicular னால sin 90 னு எடுத்துக்கலாம். So it is now going to be B1 I2 L. ஏன்னா I வந்து I2, B வந்து B1, L sin 90. L sin 90 நமக்கு தெரியும், it is 1. So therefore இதுல இருந்து என்ன தெரியுது? F2 is equal to, இப்ப B1 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? mu0 by 4 pi into 2 I1 I2 by D. So force is equal, so B1 is equal to mu0 by 4 pi into 2L by D தெரியும் இல்லையா? So அந்த L வந்து sin 90 is 1 நமக்கு தெரியும். I2 ன்றது இங்க ஆல்ரெடி இருக்கு. So 2I1 by இந்த length வந்து நம்ம L by D னு எடுத்திருக்கோம் இல்லையா? அது வந்து நம்ம we can take it as by D. D is going to be the distance between them. Okay? D is going to be the distance between them. L வந்து 1 meter னு கொடுத்துட்டாங்க. L is equal to 1 meter னு எடுத்து. So suppose for unit length னு எடுத்துக்கிறோம்னாக்க let us take it as 1 meter. அப்போ for 1 meter L is equal to 1 னா அப்போ F2 is equal to என்ன ஆயிடும்? mu0 by 4 pi into 2I1 I2 by D. இது வந்து F2 க்கு. Same way for F1 also, it will also be the same. That is mu0 by 4 pi into 2. ஏன்னா magnetic field is same. B1 is the same. B1 and B2 are same. இல்லையா? அதனால 2I1 I2 by D. D is the distance between them. So F1 is equal to F2, but they are attractive in nature. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? மூணாவது define 1 ampere. What is 1 ampere னு கேட்டிருக்காங்க. So இப்ப நாம expression கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ F is equal to mu0 by 4 pi into 2I1 I2 by D. இதுதான் நம்ம expression கண்டுபிடிச்சிருக்கோம். Suppose if I1 is equal to I2 is equal to 1 ampere அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 1 ampere. அப்போ F வந்து என்ன ஆயிடும்? இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி இது பண்றச்சே and D is also equal to 1 னு எடுத்துட்டோம்னா எல்லாமே யூனிட் லென்த்தாவே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். யூனிட் மெஷர்மென்ட்ஸா எடுத்துட்டோம் நம்ம. F will be equal to 2 into 10 to the power of minus 7 is equal to mu ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 10 to the power of minus 7 into 2 into 1. ஓகேவா? 2 into ஏன்னா mu0 by 4 pi வந்து நமக்கு தெரியும் 10 to the power of minus 7 தெரியும். Into 2 into I1 I2 வந்து 1. இந்த force வந்து is now going to be 2 into 10 to the power of minus 7. Okay? Or from this 10 to the power of minus 7, 10 to the power of minus 7 cancel பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுது? That is I squared into I squared சொல்லலாம். Okay? 1 into 1, that is I squared எடுத்துக்கலாம். Okay? So I squared is equal to 2 cancel ஆச்சுனா I squared is equal to 1. Or therefore I is equal to 1 ampere. Alright? So இப்போ 1 ampere இருக்குறச்சே left hand side equal to right hand side நமக்கு வந்து அந்த ஈக்குவேஷன் அதுவும் கரெக்டா இருக்கு. இல்ல நாம I ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க நீங்க வெறும் I1 is equal to I2 1 ampere னு போடாம I squared னே போட்டுக்கங்க. அப்போ 2 into 10 to the power of minus 7 is equal to 10 to the power of minus 7 into 2 into I squared னு வந்துரும். அப்போ இதுல இருந்து நமக்கு I squared is equal to 1 வந்துருதா? Therefore I is equal to 1 ampere. அப்படின்றது அவங்க அதுதான் டிஃபைன் பண்ண சொல்றாங்க. Hence define 1 ampere. So அதுல இருந்து நாம இப்போ define பண்ணலாம். எப்படி 1 ampere is that steady current which flows in both the wires when 2 into 10 to the power of minus 7 newtons of force acting between them at a distance of 1 meter. ஏன்னா D 1 meter னு எடுத்திருக்கோம் இல்லையா? At a distance of 1 meter. இதுதான் definition for ampere. 27th question. The magnetic field through a circular loop of wire 12 centimeters in radius and 8.5 ohms resistance changes with time as shown in the figure. The magnetic field is perpendicular to the plane of the loop. Calculate the current induced in the loop and plot a graph showing induced current as a function of time.
இது கொஞ்சம் ஸ்லைட்லி ட்ரிக்கியான கொஸ்டின். இப்போ இந்த இதை படி பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா, கிராஃப் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வித் ரெஸ்பெக்ட் டு டி, பி வெர்சஸ் டி கிராஃப்னு சொல்லலாம். டைம் டீன்றது டைமிங். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 0 to 2ல வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி இன்க்ரீசிங். அதுக்கப்புறம் 2 to 4 பார்த்தீங்கன்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் 4 to 6 பார்த்தீங்கன்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி டிக்ரீசிங். இதை தான் காமிச்சிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து த்ரூ த லூப் ஆஃப் வயர் 12 சென்டிமீட்டர்ஸ் இன் ரேடியஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. இதுதான் வித் ஹவு திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ன்றது இந்த கிராஃப்ல உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, the magnetic field is perpendicular to the plane of the loop அப்படின்றதும் கொடுத்துட்டாங்க. calculate the current induced in the loop. அப்போ induced current in the loopல எவ்வளவு கேட்குறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு வச்சு உங்களை வந்து ஒரு கிராஃப் வந்து பிளாட் பண்ண சொல்லுவாங்க. எதுக்கு, அதாவது இன்டியூஸ் கரண்ட்டுக்கும் டைமுக்கும் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், அதாவது ஐ ஆஃப் டி அண்ட் டைம், இது ரெண்டு இதுக்கு இடையில எப்படி கிராஃப் வரும் அப்படின்றது தான் வந்து அடுத்தது உங்களை கால்குலேட் வரைய சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கரண்ட்டை கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 0 to 2ல இருந்து என்ன சொன்னேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கான்ஸ்டன்ட்லி இன்க்ரீசிங் இல்லையா. ஸோ கான்ஸ்டன்ட்லி இன்க்ரீசிங்னா இப்போ இ வந்து உங்களுக்கு தெரியும் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் d∅/dt இல்லையா, மைனஸ் d∅/dt ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் d/dt ஆஃப் BA அப்படின்னு சொல்லலாம். where B is the magnetic field and A is the area. Now dividing on both sides by R னு வச்சுக்கோங்க. இப்போ E/R பண்ணினோம்னா that will be equal to minus A constant இல்லையா, அதனால அதை வெளில எடுத்துடலாம். A/R into dB/dt அப்படின்னு சொல்லலாம். That is rate of change of magnetic field with respect to or rate of change of magnetic field அப்படின்னு சொல்லலாம். So E/Rன்றது என்னது, nothing but I. I is equal to minus of A/R into dB/dt. dB/dtன்றது ஸ்லோப். இந்த ஸ்லோப் எப்படி இருக்கு, it is increasing. All right, it is increasing. அப்போ A/R is a constant. So இப்போ increase இருந்துச்சு, இப்போ இது என்ன ஆயிடுது, ஸ்லோப் ஆஃப் திஸ் லைன் இப்போ என்ன வருது, y/x இல்லையா. y எவ்வளவு 1, x வந்து 2. So dB/dt is nothing but half. dB/dt is half. So இப்போ first இதுக்கு நமக்கு 0 to 2. So let us calculate for 0 to 2. அதுக்கு வந்து இப்போ I வந்து என்னவா இருக்கு, that is equal to minus of, இதை வந்து நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்னே எடுத்துக்கலாம். So minus of dB/dt half ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. So it is now going to be half, minus half, which is negative. அடுத்தது பாருங்க, next we'll go to the portion in the constant portion, that is 2 to 4. 2 to 4 க்கு இப்ப calculate பண்ணலாம். 2 to 4. அதுக்கு பின்னாடி இது ஆக்சுவலி நம்ம இங்க கால்குலேட் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம வந்து dB/dt கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து R வந்து இவ்வளவு கொடுத்திருக்காங்க, R is given as 12 centimeters இல்லையா. பை இப்போ சிலிண்ட்ரிக்கல் வயர்ன்றதுனால நம்ம பை ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். பை இன்டூ ஆர் வந்து எவ்வளவு 12 இல்லையா, 12 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ 12 into 10 to the power of minus 2 meters எடுத்துக்கலாம். 12 into 10 to the power of minus 2 the whole square divided by R is nothing but 8.5 ohms இல்லையா. Resistance is 8.5. So 8.5. Okay, 8.5 ohms into half. Okay, இதை calculate பண்ணி simplify பண்ணா நமக்கு என்ன வருதுன்னா, that is equal to 2 point. So negative symbol இருக்கு இல்லையா. So minus of 2.6 into 10 to the power of minus 3 amperes, or I can write it as minus 2.6 milliamperes அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப அதே மாதிரி 2 to 4 பாத்தீங்கன்னா it is 0, ஏன்னா கான்ஸ்டன்டா இருக்கு, there is no change இல்லையா. அதனால dB/dt 0 இல்லையா. So dB, since dB/dt 0ன்றதுனால I is also equal to 0. dB/dt 0ன்றதுனால I is also equal to 0. Next மூணாவது 4 to 6. 4 to 6ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி it is decreasing constantly. ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே ஸ்லோப் அதே தான் half, ஆனா இந்த நெகட்டிவ் டைரக்ஷன் இல்லையா. So dB/dt இப்ப இந்த கேஸ்ல வந்து என்ன ஆயிடும், dB/dt is equal to minus half ஆயிடும்.
அப்போ E is equal to or I is equal to E by R அதே வேல்யூ எடுத்துக்கலாமா? So I is equal to E by minus of A by R into dV by dt. So I is equal to minus A by R into dV by dt. இப்ப values அதே மாதிரி substitute பண்ணா that will be equal to minus of A by R into minus half அப்படின்னு வந்துருது, which is equal to positive. So plus A by R. Already plus A by R into half. Already நம்ம இது calculate பண்ணியிருக்கோம், minus 2.6 ன்னு கண்டுபிடிச்சோம். So this is now going to be plus 2.6 milliamperes. ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம இப்போ graph plot பண்ணாக்க இது T, இது I. Sorry, I. First வந்து minus 2.6. So இது minus 2.6 milliamperes. Okay. So first graph 0 to இது 0, இது 2, இது 4, இது 6. So 0 to 2 ல minus 2.6 milliamperes. அடுத்தது 2 to 4 ல it is 0 அப்படின்றது இங்க வந்துரும். ஓகேவா? அடுத்தது 4 to 6 ல plus 2.6. So plus 2.6 milliamperes. Okay. So it is now going to be, the graph will be like this. இப்போ 28th question பார்க்கலாம். First இதுல or question choice இருக்கு. So first part பார்த்துட்டு அதுக்கப்புறம் second or question க்கு போலாம். An AC source generating a voltage E is equal to E0 sin omega t is connected to a capacitor of capacitance C. Find the expression of the current I flowing through it. Plot a graph of E and I versus omega t to show that the current is ahead of the voltage by pi by 8. இது ஒரு simple derivation children. இப்போ let us consider the circuit. இதுல ஒரு capacitor இருக்கு that is connected to a alternating source like this. இது வந்து ஒரு simple circuit. இப்போ at any instant, இப்போ இதுல வந்து E is equal to E0 sin omega t. ஏன்னா இது alternating sourceன்றதுனால E is equal to E0 sin omega t. At any instant, voltage across the capacitor. இப்போ இதுல வந்து Q இல்லையா? Capacitor இதுல வந்து charges flowing is Q. So we know that V is equal to Q by C அப்படின்றது நமக்கு தெரியும். So அது எவ்வளவு voltage given is E0 sin omega t. So E0 sin omega t is equal to Q by C, or therefore we get Q is equal to C into E0 sin omega t, or dq by dt இப்ப என்ன ஆயிடும்? Differentiating on both sides, dq by dt is equal to d by dt of CE0 into sin of omega t. இப்போ இதுல CE0 வெளில எடுத்துடலாம், ஏன்னா அது கான்ஸ்டன்ட் இல்லையா? CE0 வெளில எடுத்துட்டாக்க d by dt of sin omega t. இப்போ sin omega t டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன வரும்? omega cos omega t வரும். So C omega E0 cos omega t அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ what is I? இதுதான் I is equal to dq by dt இல்லையா? I is equal to dq by dt. That is equal to, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? C omega into E0 cos omega t. இதை in terms of sin கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்க. இதை நான் என்ன பண்ண போறேன்? இந்த C ஒமேகாவை டினாமினேட்டர்ல எடுத்துன்னு வருதுன்னா 1 by C ஒமேகான்னு எழுதலாம் இல்லையா? So that will be equal to E0 by 1 by C omega into the cos in terms of sin கொண்டு வருதுன்னா sin of omega t plus pi by 2. ஏன்னா இங்க பாசிட்டிவ் வேல்யூன்றதுனால sin in the second quadrant is positive உங்களுக்கு தெரியும். அதனால in terms of sin எடுத்து வரலாம் omega t plus pi by 2. இப்போ இந்த 1 by C ஒமேகாவை நான் XL அப்படின்னு கொண்டு வந்தேன்னா that is equal to E0 by XL, sorry XC children, XC. இது கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்லுவாங்க. 1 by C omega XC இருக்கு இல்லையா? அது கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்லுவாங்க into sin of omega t plus pi by 2. ஓகேவா? கிளியர்லி நாம இதுல இருந்து என்ன தெரியுது? கரண்ட் I இல்லையா? கரண்ட் I
leads the voltage. Voltage வந்து என்ன பார்த்தோம்? sin omega t தான் பார்த்தோம். E0 sin omega t. ஆனா இங்க நமக்கு என்ன கிடைக்கிறது? This is now going to be equal to I is equal to இது E0 by xc is nothing but I0. I0 sin of omega t plus pi by 2. Clearly we can see that it is leading by pi by 2. For phase change of pi by 2. Phase difference of pi by 2. இப்போ இது graph எப்படி வரையிறது பார்க்கலாமா? இப்போ so you can draw a graph. Okay. இப்போ இது E. First வந்து இது வந்து 0 pi 2 pi. இதுக்கு இடையில இருக்கிறது pi by 2 3 pi by 2. ஓகேவா? இப்போ நார்மலா நமக்கு E0 வந்து என்ன வரும்? That is now going to the voltage is now going to be normally a sine curve like this. இப்போ இந்த current வந்து it is leading. So இது வந்து this is now going to be E. So peak current is E0. இத வந்து E0 ன்னு சொல்லலாம். ஓகேவா? E0. இது E. ஓகேயா? இந்த curve வந்து E. நான் இப்போ it is leading இல்லையா? அத வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்? I am going to put it in dotted lines. It is leading by pi by 2. அதனால இப்படி போடலாம். ஓகேவா? This is now going to be I. So இது I, இது வந்து this is now going to be I. Okay? So we can clearly see that the current is leading the voltage by pi by 2. அதை இப்படி கிராஃபிக்கலா நம்ம represent பண்ணலாம். So இதுல x-axis is nothing but omega t. That is the angle, phase angle. Okay? And இது வந்து இந்த dotted linesல நான் plot பண்ணியிருக்கிறது I0. So bold linesல இருக்கிறது E versus omega t graph and dotted linesல இருக்கிறது I versus omega t graph. Okay? Next coming to the second part, that is OR question. An AC voltage V is equal to V0 sin omega t is applied across a pure inductor of inductance L. Find an expression for the current I flowing in the circuit and show mathematically that the current flowing through it lags behind the applied voltage by a phase angle of pi by 2. Also draw the graphs of V and I versus omega t for the circuit. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ கெபாசிட்டன்ஸ்க்கு எப்படி ப்ரூவ் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்க இண்டக்டன்ஸ். It is now going to be the inductance coil. இது ஒரு connected to an alternating source. இப்படி இருக்கு. ஓகேவா? All right. இப்போ இங்க வோல்டேஜ் வந்து V is equal to V0 sin omega t. Okay? V is equal to V0 sin. So அதே மாதிரி at any instant you can say V is equal to L into di by dt. Okay? V is equal to L into di by dt. That is equal to V0 sin omega t. So that is equal to V0 sin omega t. Okay. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த di small I வச்சுக்கலாம். ஏன்னா கேபிட்டல் ஐ ஜெனரலா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில இது பண்றோம். இங்க I small iன்றது வந்து இன்டியூஸ் கரண்ட் எடுத்துக்கிறதுனால di எடுத்துக்கலாம். So di is equal to V0 by L. இந்த L இங்க கீழ கொண்டு வந்துட்டு V0 by L into sin of omega t into dt அப்படின்னு எடுத்துக்கிறேன். Now integrating on both sides. Integrate பண்றச்சே di integrate பண்ணா I'll get I is equal to V0 by L constant இல்லையா? இப்ப sin omega t நான் வந்து integrate பண்ணா I'll get 1 by omega cos omega t minus of 1 by omega cos omega t அப்படின்னு. Or I is equal to minus of or இந்த V0 போட்டுக்கலாம். V0 by L omega போட்டுட்டு minus of cos omega t இப்படி எடுத்துக்கலாம். இப்ப இந்த cos in terms of sin நான் கொண்டு வரணும்னா I can now write it as V0 by L omega into minus of sin of 90 minus theta இல்லையா? That is pi by 2 minus omega t அப்படி எழுதிக்கலாம். ஆனா மைனஸ் சிம்பிள் வெளியில இருக்கு. sin of minus theta is minus theta ன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா sin is an odd function. So sin of minus theta is equal to minus sin theta இல்லையா? So இப்போ இந்த மைனஸ் நான் உள்ள எடுத்துட்டு போயிட்டா அப்ப என்ன ஆயிடும்? That will now become V0 by L omega into sin of omega t minus pi by 2 அப்படின்னு. Okay? Sin of omega t minus pi by 2. So V0 by L omega is equal to sin of omega t minus pi by 2 அப்படின்னு வந்துருத்தியா?
So இந்த ஒமேகா V0 by L omega இருக்கு பாத்தீங்களா, இந்த V0 வந்து நான் என்ன பண்ண போறேன், V0 by L omega-வை XL, இதுக்கு பேரு inductive reactance பேரு. All this is equal to I. Okay, inductive reactance பேரு into sin of omega t minus pi by 2. So clear-ஆ நமக்கு என்ன தெரியுது, or V0 by XL is equal to I is equal to I0 into sin of omega t minus pi by 2 அப்படின்னு வந்துருது இல்லையா. அப்படின்னா இப்ப நமக்கு கிளியரா என்ன தெரியுது, current is lagging behind by pi by 2. Okay, current is lagging behind. So இதுதான் கேட்டிருக்காங்க, what show that the current flowing through it lags behind the applied voltage. So it is lagging behind the applied voltage by pi by 2. So இப்ப இதுக்கு ஒரு graph வரைஞ்சோம்னா we can now draw the graph like this. அதே மாதிரியே between phase angle at the x-axis, okay, that is omega t and E0 and I0 on the first E0 க்கு அதே மாதிரி 0 pi 2 pi, அதுக்கப்புறம் இது pi by 2 3 pi by 2 அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா. So bold line ல காமிக்கிறது வந்து it is now going to be for the applied voltage. Okay, and dotted lines ல it is lagging இல்லையா, அதனால இப்படி. Okay, okay, so this is now going to be E0. This is now going to be E0 and this is now going to be I0. It is now lagging behind it, yeah, I0. Okay, so it is lagging behind by a phase difference of pi by 2 and this graph is going to be drawn between இது வந்து நம்ம omega t x axis ஆகும், I0 E0 வந்து இத வந்து E or I, முதல்ல bold வந்து bold லைன்ல காமிச்சிருக்கிறது for E versus omega t, dotted lines ல காமிச்சிருக்கிறது I versus omega t. Okay, I versus omega t. So this graph clearly shows how the voltage is now going to be so இதுதான். So the current lags behind the applied voltage by pi by 2. Okay ma. Coming to the 29th question, radiation of frequency 10 to the power of 15 hertz is incident on 3 photosensitive surfaces A, B and C. Following observations are recorded. Surface A, no emission occurs. Surface B, photo emission occurs but the photo electrons have zero kinetic energy. And surface C, photo emission occurs and photo electrons have some kinetic energy. Using Einstein's photoelectric equation, explain the three observations. Alright, இப்போ நாம ஒரு பார்ட்டா போலாம். Surface A. Surface A ல என்ன சொல்றாங்கன்னா no photo emission occurs அப்படின்னு சொல்றாங்க. Photo emission does not happen. ஏன்னா நியூன்றது frequency எடுத்துக்கலாம். The frequency of the radiation வந்து பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 10 to the power of 15 hertz ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. Radiation of the given frequency of the given radiation is 10 to the power of 15. That is less than the threshold frequency. Threshold frequency க்கு கீழே எத்தனை தான் நீங்க frequency-ய நீங்க கொடுத்தீங்கனாலும் அதுல எந்த விதமான எமிஷன் இருக்காது. அந்த threshold frequency-ய தாண்டி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எமிஷன்ஸே அக்கர் ஆகும். ஓகே, சோ threshold frequency-க்கு கீழே இருக்கிறதுனால அங்க எந்த விதமான எமிஷன்ஸ் நடக்கல. ஓகேவா. சோ இது எப்படி சொல்லலாம், தட் இஸ் நம்ம சொல்லணும்னாக்க threshold frequency-க்கு கீழே இருக்கு. It is now going to be less than that, or h nu is lesser than phi 0. Phi 0ன்றது work function. Okay, so h nu is lesser than phi 0. Second case பாருங்க, photo emission occurs but the photo electrons have zero kinetic energy அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So emission வந்து just takes place, அதாவது it is just happening அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க the threshold frequency is equal to the given frequency, அதாவது nu is equal to 10 to the power of 15 hertz. Threshold frequency nu வந்து பாத்தீங்கன்னா it is just equal to it. Okay, அதனால இப்ப என்ன சொல்லலாம், h nu is equal to phi 0 சொல்லலாம். ஓகேவா. மூணாவது என்ன கேட்டிருக்காங்க, photo emission occurs but மூணாவது வந்து photo emission occurs and the photo electrons have some kinetic energy அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா emission occur ஆகுது with kinetic energy, it is happening with kinetic energy அப்படின்னா
ஏன்னா இந்த கேஸ்ல வந்து nu is equal to 10 to the power of 15 hertz இருக்கு பாத்தீங்களா, இந்த nu வந்து it is now going to be greater than that. Okay, nu is now going to be greater than 10 to the power of 15 hertz. அதனால இப்போ that is அதாவது எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆயிடுச்சு. இப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆன எலக்ட்ரான்ஸ் வந்து threshold frequencyயோட அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு கைனெட்டிக் எனர்ஜியும் கிடைச்சது, மூவ் பண்றதுக்கு கைனெட்டிக் எனர்ஜியும் கிடைச்சது. ஓகேவா? So you can say that h nu is greater than 50. இதோட or question பாருங்க. The graph shows the variation of photocurrent for a photosensitive metal. What does x and a on the horizontal axis represent? Does this graph for three values, different values of frequencies of incident radiation, nu1, nu2 and nu3 greater than nu2 greater than nu1 for the same intensity, draw this graph for three different values of intensities of incident radiations I1, I2 and I3. I3 greater than I2 greater than I1 having the same frequency. Okay, ஒரு பார்ட்டா இப்ப நம்ம போகலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்ல வந்துட்டு it shows a variation of photocurrent with photosensitive மெட்டல்னு கொடுத்திருக்காங்க. ஆல்வேஸ் எப்பொழுதுமே எமிஷன் எப்ப இருக்கும், ஒரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு மேல, அதுக்கு மேல உள்ள பொட்டன்ஷியல், அதுக்கு மேல நீங்க பொட்டன்ஷியல் கொடுத்தாதான் அது வந்து இட் will happen இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டையும் அது ரீச் பண்ணும். ஸோ ஏன்றது வந்து இங்க என்னது, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், அண்ட் எக்ஸ்ன்றது இங்க ஆர் நெகட்டிவ் கூட சொல்லலாம், நெகட்டிவ் பொட்டன்ஷியல் சொல்லலாம், அண்ட் எக்ஸ் இஸ் த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் சொல்லலாம். ஓகேவா? A stopping negative potential சொல்லலாம் and x is the positive potential. ஓகேவா? next வந்து என்ன கேட்டிருக்காங்க, draw this graph for three different values of frequencies of incident radiations nu1, nu2 and nu3 for same intensity. இது நம்ம வரைஞ்சிடலாம் ஈஸியா. பாத்தீங்கன்னா stopping potential for same இன்டென்சிட்டின்னு கொடுத்திருக்காங்க. இன்டென்சிட்டி இஸ் சேம், ஆனா nu1 nu2 ஸோ பாத்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டிஃபர் ஆகும். சேச்சுரேஷன் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கும், டிஃபரெண்ட் இன்டென்சிட்டிஸ் இருந்தாலும், பட் இட் இஸ் நவ் கோயிங் டு பி இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து இப்போ டிஃபர் ஆகும். பாத்தீங்கன்னா இப்படி ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை நான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலி இவங்க மைனஸ் nu0, nu3, nu2, nu1. ஸோ இதை வந்து நான் என்ன சொல்லலாம், திஸ் கேன் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் V03, இது மைனஸ் ஆஃப் V02, இது மைனஸ் ஆஃப் V01. ஓகே, they are all reaching the same saturation current. ஓகேவா? ஸோ சேச்சுரேஷன் கரண்ட் சேமா இருந்து ஃப்ரீக்வன்சிஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்ல நீங்க கொடுத்தா கூட அப்போ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, ஸ்டாப்பிங் ஃப்ரீக்வன்சிஸ் டிஃப்ரெண்டா இருந்தா கூட சேம் சேச்சுரேஷன் கரண்ட் வந்து சேமா தான் ரீச் ஆகும், ஆனா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வில் பி டிஃப்ரெண்ட். அதை தான் இங்க நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். செகண்ட் பாருங்க, சாரி this is for second. and third என்ன கேட்டிருக்காங்க, draw this graph for three different values of intensities of incident radiation I1, I2 and I3. Okay, I3 greater than I2 greater than I1 having the same frequency. So இப்போ அதே மாதிரி இதுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னா பாத்தீங்கன்னா you will get like this. So இந்த கேஸ்ல வந்துட்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேம் ஆயிருக்கும், ஆனா intensity, sorry, saturation current is now going to be different. Okay ma? Okay, so saturation current is now going to differ. So either I1, I2, I3. So the minus V0, this is now going to be the same. Minus stopping potential is now going to be the same, ana saturation current is now going to be different. Finally, the 30th question, the last question in section C. The ground state energy of hydrogen atom is minus 13.6 electron volt. The photon emitted during the transition of electron from n is equal to 3 to n is equal to 1 state is incident on a photosensitive material of unknown work function. The photoelectrons are emitted from a material with a maximum kinetic energy of 9 electron volts. Calculate the threshold wavelength of the material used. All right children, இப்போ பாத்தீங்கன்னா
maximum kinetic energy அதாவது KE max ன்னு எழுதிக்கலாம். kinetic energy maximum is given as 9 electron volts ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் En is equal to the nth energy in the nth orbit வந்து is given by minus of 13.6 by n squared electron volt அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ அவங்க என்ன இப்போ இந்த threshold frequency எங்க வந்து எமிட் ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் ஃபோட்டான் வந்து N3லேருந்து N1க்கு வரச்சு டிரான்சிஷன் ஸ்டேட் N3லேருந்து N1க்கு வரச்சு அது வந்து ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்ல இன்சிடென்ட் ஆயிருக்கு, அதாவது அதுல வந்து அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த போட்டோ எலக்ட்ரான்ஸ் அது அதுல இருந்து அது வந்து அடிக்கிறதுனா அப்ப இன்சிடென்ட் ஆச்சுன்னா அதுல இருந்து போட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும் இல்லையா? அந்த போட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆறது தான் 9 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு இப்ப எனர்ஜி எமிஷன் வந்து எங்க நடக்கிறது? E3 minus E1. ஓகேவா? E is equal to E3 minus E1 சொல்லலாம். சோ இப்போ தனித்தனியா முதல்ல இதை கால்குலேட் பண்ணிடலாம். சோ E3 is what? E is equal to E3 minus E1. முதல்ல E1 கால்குலேட் பண்ணிடலாம். E1 is now going to be equal to or E3 calculate பண்ணி கூட சொல்லலாம். So E3 will be equal to அதே அந்த வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணா 13.6 by n க்கு பதிலா 3 போடுங்க. 3 squared into 3 squared. Okay? And E1 will be equal to minus of 13.6 by 1 squared. இப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும்? E3 minus E1 will be equal to E3 minus E1 is equal to minus of 13.6 by 3 squared is 9. Minus of minus plus side of plus 13.6 by 1. So, if I 13.6 வந்து common factor வெளில எடுத்துட்டேனாக்கா I can take it as 13.6 வெளில எடுத்துட்டேனா minus 1 by 9 plus 1 which is equal to 13.6 into 8 by 9 அப்படின்னு 8 by 9 electron volts. So, E is equal to 13.6 into 10 to the power of 13.6 into 8 by 9 into 8 by 9 electron volts. Okay? So, இப்போ photo electric equation படி நமக்கு தெரியும் energy is equal to energy E is equal to phi 0, that is work function plus kinetic maximum kinetic energy. Okay? K max. இப்போ நம்ம ஆல்ரெடி இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் 13.6 into 8.9 is equal to work function தான் கேக்குறாங்க அவங்க. Calculate the work function தான் கொடுத்திருக்காங்க. So phi 0 plus maximum kinetic energy என்ன கொடுத்திருக்காங்க 9. Alright? 9. So இப்போ நமக்கு அதை வச்சு நம்ம இந்த சைட் கொண்டதலாம் phi 0 கண்டுபிடிச்சிடலாம். Phi 0 is equal to 13.6 into 8 by 9 minus 9 or that is nothing but இதை வந்து calculate பண்ணா நமக்கு என்ன வருதுன்னா simplify பண்ணினா we get it to be 27.8 electron volt அப்படின்னு வரும். இதை நம்ம இப்போ ஜூலா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஜூலா கன்வெர்ட் பண்ணா that will be equal to 27.8 into 1.6 into 10 to the power of minus 90 joules. சரியா? இப்போ phi 0 ஓட வேல்யூ phi 0 actually என்னது? phi 0 is nothing but hc by lambda 0 அப்படின்னு. ஓகே? lambda 0. So h ஓட வேல்யூ தெரியும் உங்களுக்கு, Planck constant இல்லையா? that is equal to 6.62 into 10 to the power of minus 34 into c ஓட வேல்யூ velocity of light, 3 into 10 to the power of 8. Okay? 3 into 10 to the power of 8 divided by lambda 0 is equal to what? Is equal to 27.8 into 1.6 into 10 to the power of minus 90. சரியா? இப்போ இதுல இருந்து lambda 0 நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். lambda 0 is equal to 6.62 into 10 to the power of minus 34 into 3 into 10 to the power of 8 divided by 27.8 into 1.6 into 10 to the power of minus 90. இதை simplify பண்ணா நமக்கு என்ன வருதுன்னா 446. இதை நான் ஆங்ஸ்ட்ராங் யூனிட்லயே நான் வந்து simplify பண்ணிடுறேன். 446.5 degrees. இதுதான் ஆன்சர். ஓகேவா? So with this நம்ம செக்ஷன் C ஓட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வர வீடியோல செக்ஷன் D and case study type of question மூணும் வந்து உங்களுக்கு அது ரெண்டும் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணிடுறேன். Subscribe my channel for more videos like this.
and share it with your friends, children, so that it will be helpful for everyone. Thank you.